கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம 2 ரெட் கலர் பேப்பரை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டார் வந்து செய்ய போகிறோம். இது எதுக்காகனா கிறிஸ்மஸ்க்காக தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது ஸ்டாப்லர் பென்னும் செல்லோ டேப் மட்டும்தான். ஸோ ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் பேப்பர் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறத விட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மடிச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சமமாக வந்து அந்த பேப்பர் இந்த மாதிரி மடிச்சிட்டேன். திரும்பவும் இன்னொரு முறை கீழ் பக்கத்துலேருந்து சமமாக மடிச்சிட்டேன். இப்போது 4 லைன்ஸ் வந்து நம்ம அதாவது பெரிய பெரிய லைன்ஸாக 4 லைன்ஸ் வந்து நம்ம பேப்பரில் இருக்குது. இப்போது ஒரு லைனை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேப்பரை மடித்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து பேப்பரை மடித்து விடக்கூடாது, பாதி அளவுக்கு தான் மடித்து விடணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு மடித்து விட்டால் போதும். ஃபுல்லாக மடித்து விட்டிங்கன்னா நம்ம ஸ்டாரே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். கவனமாக செய்யுங்க. ஸோ இந்த அளவுக்கு மடித்து விட்டுட்டு 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டாச்சு. மடித்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ மடித்து விட்டோம் இல்லையா, அந்த பேப்பரை ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் போட்டுக்க போகிறோம். அப்படி போடும்போது தான் நம்ம ஸ்டார் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சமமாக வச்சு அந்த மாதிரி பின் போட்டுருங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மடித்து விட்டுருக்கிறது வந்து ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் வர மாதிரி. இப்போது 4 வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இன்னொரு பேப்பரில் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அதுக்கு அப்படியே அந்த கேப்பில் இந்த ஸ்டாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நீங்கள் பின் அடிச்சிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன், ஒட்டிக்க போகிறேன். ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணாலும் அதுவுமே அழகாக தான் இருக்கும். நீங்கள் அது வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஹேங் பண்ணுறதுக்காக த்ரெட்டில் லைட்டாக செல்லோ டேப்பை ஒட்டிட்டு அதை வந்து அப்படியே ஒட்டி விட போகிறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டிலேயே அழகாக வந்து ஒரு ஸ்டார் வந்து ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அழகான ஸ்டார் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்டாரை நம்ம ஒயிட் கலர் பேப்பரில் நார்மலான பேப்பர்லேயும் செய்யலாம், இல்லை A4 ஷீட்லேயும் செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.